ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு சத்தியத்தை தியானிப்போம். தேவனுடைய வழிகள் பாருங்க ஆராய்ந்து முடியாதவை. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சிக்கி தவிக்கிறோம். இதுக்கு எப்படி நமக்கு விடுதலை உண்டாகும்? இதுல எப்படி நமக்கு வழி உண்டாகும்னு நம்ம பல்வேறு யோசனைகள் நம்ம சிந்திக்கிறோம். மனிதர்களோட ஒப்பீனியன் கேட்கிறோம். மனிதனுடைய யோசனைகளை நம்ம நாடி திரிகிறோம். மனிதர்களுடைய யோசனைகளை நம்ம சார்ந்து இருக்கிறோம். நம்மளுடைய யோசனைகளே நம்ம சார்ந்து இருக்கிறோம். ஆனா தேவனுடைய யோசனைகள் பாருங்க மகா ஆழமானவைகள். அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் என்று வேதம் சொல்லுது. கர்த்தரின் வழி பாருங்க ரொம்ப ஆச்சரியமான விதத்துல நம்மள வழிநடத்துவார். இது எப்படி ஆகும்னு நினைப்போம். ஆனா அத ரொம்ப சிம்பிளா முடிச்சு குடுத்துருவார். அந்த கர்த்தரின் வழிகளுக்கு நம்ம ஒப்பு குடுக்கணும் பாருங்க. நம்மளுடைய வழிகளே நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. கர்த்தரின் வழிகளுக்கு நம்ம ஒப்பு குடுக்கணும். அவரவர் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். நம்மளுடைய யோசனைப்படி நடவாமல், சுய புத்தியின் மேல் சாயாமல், கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அப்படின்னா அவருடைய வழிகளுக்கு ஒப்பு குடுக்கணும். கர்த்தரை போல எக்ஸ்பர்ட் யாரும் இல்ல பாருங்க. கர்த்தர் மட்டும் தான் சொல்ல முடியும். என் வழி தனி வழின்னு கர்த்தர் மட்டும் தான் சொல்ல முடியும். கர்த்தரின் வழி தனி வழி. அவர் ஆச்சரியமான விதங்கள்ல நமக்கு ஒரு வழிய வச்சிருப்பார். உதாரணத்துக்கு சங்கீதம் 77:19 சொல்லுகிறது, உமது வழி கடலிலும், உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. தேவனோட வழி எங்க இருந்ததா? கடல்ல வச்சிருக்கிறார். தேவனோட பாதைகள் திரண்ட தண்ணீர்களில் இருந்துதான். யாரு கண்ணுக்கு தெரியும்? யாரு கண்ணுக்குமே தெரியாது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. ஒருத்தருடைய கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அவரோட வழி கடல்ல இருந்தது. திரண்ட தண்ணீர்களுக்குள்ள இருந்ததாம் அவரோட பாதைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது பாருங்க, அவங்க முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு செங்கடல் நிக்குது முன்னாடி. செங்கடல்ல தாண்டி தான் போணும் அவங்க. ஆனா முடியாது. பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் அவன துரத்திட்டு வருது. எந்த பக்கம் திரும்பினாலும் சாவு. இந்த பக்கம் போனாலும் சேனைகளால சாவு வரும். இல்ல முன்னாடி போனாலும் கடல் இருக்கு. செங்கடல்ல மூழ்கி சாவணும். 2 பக்கமும் சாவு. இதுதான் எண்டுன்னு நெனச்சாங்க. இதுதான் டெட் எண்டுன்னு நெனச்சாங்க. ஆனா தேவன் பாருங்க அங்க ஒரு வழியே வச்சிருந்தார். யாருக்குமே தெரியாத வழி. ஒருத்தருக்குமே தெரியாத வழி. ஒருவருமே அறியாத வழி. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. சில ஆங்கில மொழிபெயர்ப்பு நான் வாசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. இதுல ரொம்ப அருமையா வந்திருக்குது. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல, "யுவர் ரோட் லீட் த்ரூ த சீ அண்ட் யுவர் பாத்வே த்ரூ த மைட்டி வாட்டர்ஸ். எ பாத்வே நோ ஒன் நோ தேர் வாஸ்." ஒருத்தருக்குமே தெரியாத வழி. அந்த வழி ஒரு வழி இருக்குன்னு ஒருத்தருமே கண்டுபிடிக்க முடியாத மாரி ஒரு வழிய கர்த்தர் வச்சிருந்தாரு. எங்க? தண்ணீர்களுக்குள்ள. திரண்ட தண்ணீர்களுக்குள்ள. செங்கடலுக்குள்ள ஒரு வழிய வச்சிருந்தாரு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொன்னது, கர்த்தர் வந்துட்டு போனது யார் கண்ணுக்குமே தெரியல. இவங்களால எப்படி அந்த செங்கல கடந்து போக முடியுது? இவங்களுக்கு முன்னாடி தேவன் கடந்து போயிட்டார். அவரு நடந்து போயிட்டாரு. அவருடைய காலடிகள் ஒருவருக்கும் தெரியப்படலையாம் பாருங்க. தேவனுடைய காலடிகள் ஒருவருக்கும் தெரியலையாம். அப்பன்னா, அவர் ஏற்கனவே வந்திருக்கிறாரு. ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாரு அவரு. அதனால தான் தேவனுடைய காலடிகள இவங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னா நம்ம வழிகள எங்கெங்கேயோ தேடுறோம் பாருங்க. வெளியில தேடுற வழிகள்லாம். ஆனா தேவன் பாருங்க, ஆச்சரியமான விதத்துல அவர் வழிகள வைத்திருக்கிறார். அவருடைய வழிகள் எல்லாம் மகா ஆழமானவைகள். அவருடைய கிரியை எல்லாம் மகத்துவமானவைகள். ஆராய்ந்து முடியாதவைகள். அந்த மாரியான வழிகள வைத்திருக்கிறார். நமக்கு தான் அது முடியாதுன்னு தோணும். இது எப்படி முடியும்? அது முடியவே முடியாது. இந்த கடன எப்படி கட்டுறது? முடியவே முடியாது. இந்த பிள்ளைகள எப்படி வளர்க்கிறது? இந்த ரிபெலியஸான பிள்ளைகள எப்படி வளர்க்கிறது? இந்த நோய எப்படி குணமாக்குறது? நமக்கு தான் நெறைய விஷயம் தெரியாது பாருங்க. ஆனா தேவனுக்கு பல வழிகள் இருக்குது. தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதது. அவருடைய வழிகள் கடலுக்குள்ள, திரண்ட தண்ணீர்களுக்குள்ள, சமுத்திரத்துக்குள்ள இருந்தது. அவருடைய பாதபடிகள் ஒருவருக்கும் தெரியலையே. தேவனுக்கு நம்ம ஒப்பு குடுக்கணும் பாருங்க. தேவனுக்கு ஒப்பு குடுத்து அவருடைய வழிகளுக்கு காத்திருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். பாவ மன்னிப்பு கூட பாருங்க தேவன் இப்படிப்பட்ட ஒரு வழி தான் வச்சிருக்காரு. சிலுவை மூலமா தான், மரணம் மூலமா தான், பாடுகளின் மூலமா தான், உயிர்த்தெழுதலின் மூலமா தான். அதனால தான் உலகம் பாருங்க அத வந்து வெறுக்குது. இதுல என்னங்க லாஜிக் இருக்குது? ஒருத்தருடைய மரணத்தின் மூலமா நமக்கு எப்படிங்க பாவம் மன்னிப்பு வரும்? தேவனுடைய வழி அங்க தான் பாருங்க. தேவனுடைய ரட்சிப்பின் வழி அங்க தான் இருக்குது. சிலுவை மூலமா தான் இருக்குது. பாடுகள், உபத்திரவங்கள் மூலமா தான் இருக்குது. சிலுவையின் மூலமா தான் இருக்குது. ஏன்னா தேவனுடைய வழி தண்ணீர்களிலும், திரண்ட தண்ணீர்களிலும், அவருடைய பாதைகள்லாம் அங்க தான் இருக்குது பாருங்க. தேவனோட வழிகளுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், நமக்கு தான் அது கஷ்டம். நமக்கு தான் ஆப்ஷன் இல்லாம போவோம். ஆனா தேவனுக்கு பல கோடி வழிகள் இருக்குது. அவர் நம்மள ஆச்சரியப்படுத்த பல கோடி வழிகள் இருக்குது. அவர் பாதை எங்கெங்கேயோ வச்சிருப்பார். நமக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டு வந்துட்டாரு அவரு. நமக்கு முன்னாடி அந்த செங்கடல் கடந்துட்டு வந்துட்டாரு. நமக்கு முன்னாடி மரணத்தை ருசி பார்த்துட்டார். நமக்கு முன்னாடி கல்லறை வழியா போயிட்டு வெளிய ஏறி பரம் ஏறிட்டார். நமக்கு முன்னாடி அவர் உயிரோட எழுந்துட்டார். நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு கோணலானவைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டார். அதுதான் அவருடைய வழி. தேவனுடைய வழிகளுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். தேவனுடைய வழிகளுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது பாருங்க, ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம்.
அவை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சவால்கள், பிரச்சனைகள் வந்தாலும், நமக்கு வேணா ஐடியா இல்லாம போலாம். நமக்கு வேணா ஒரு ஆப்ஷன் இல்லாம போலாம். ஆனா தேவனுக்கு நிறைய வழிகள் இருக்கு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வே தேவனுக்கு இருக்குது. அவர் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல நம்மளை வழி நடத்துவார். அவர் தேவனோட வழிகளுக்கு நம்ம காத்து இருக்கணும். அவருக்கு காத்திருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வழிகளுக்கு காத்திருக்கணும். அந்த வழிகளுக்கு காத்திருக்கும் போது பாருங்க, நம்மளுடைய காரியம் எல்லாம் வெற்றியா தான் முடியும். உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். காட் bless you. Thank you.